எக்ஸாமினேஷன் எழுத போறேன் அப்படின்னு சொல்லி உங்க மைண்டை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க பார்க்க வேண்டிய முதல் வீடியோ இந்த வீடியோ. ஏன்னா இந்த வீடியோல நான் அடுத்து வரக்கூடிய 2 வருஷத்தையோ 3 வருஷத்தையோ நீங்க சேவ் பண்ண போறீங்க. அதற்கான வீடியோ நான் சும்மா சொல்லல, பிகாஸ் நான் ஈச் அண்ட் எவ்ரிதிங் டீடைல்டா நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட், எதனால காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் சூஸ் பண்ணும், யார் சூஸ் பண்ணலாம், உங்களுக்கு அது செட் ஆகுமா அப்படின்றதுல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் என்னென்ன இருக்கு, மேஜர் கால்ஃபர், ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். மேஜரா நான் இந்த வீடியோ மேக் பண்றதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்க ஒரு வருஷத்துல எப்படியும் ஒரு 500ல இருந்து 700 800 ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வச்சுக்கோங்களேன் பார்க்குறோம். அதில் மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 பேர் 150 பேர்கிட்டையாவது வந்து ஃபோனில் வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணி பேசுவாங்க. அப்படி பேசுகிறப்ப நிறைய பேர் இந்த விஷயத்த தப்பு பண்ணியிருக்காங்க. என்னன்னா, அக்கா நான் டிஎன்பிஎஸ்சி 2 வருஷம் படித்தேன், இப்போதான் எனக்கு தெரியுது பேங்க் செட் ஆகும்னு சொல்லிட்டு, அக்கா நான் பேங்க்குக்கு படிச்சுட்டு இருந்தேன், இப்போதான் எனக்கு தெரியுது எனக்கு ரயில்வேஸ் இந்த மாதிரிலாம் செட் ஆகும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஸ்விட்ச் ஓவர் ஆயிருக்காங்க. எஸ்எஸ்சி படிச்சுட்டு இல்லைக்கா கால்ஃபர் வர மாட்டேங்குது, எனக்கு பேங்க்கில் வந்து உடனே உங்களுக்கு கால்ஃபர் இருக்குன்றாங்க, அதனால எனக்கு இப்போ பேங்க்குக்கு படிக்கலாம்னு நினச்சிருக்கேன். இப்படின்னு இருக்கிறப்ப நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக 1.5 வருஷம் 2 வருஷத்தை நீங்க இழந்திருப்பீங்க. தயவு செஞ்சு அந்த மிஸ்டேக்கை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். ஸோ மேஜரா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் கொடுக்கக்கூடிய கால்ஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், பேங்க் அண்ட் இன்சூரன்ஸ். ஓகே, இன்சூரன்ஸ் அப்படின்னோடனே அது வந்து உங்களுக்கு பெர்மனன்ட் ஜாபா அப்படின்றதெல்லாம் டவுட் பட்டுக்கிறாதீங்க. ஏஓ அண்ட் அசிஸ்டன்ட்னு கால்ஃபர் பண்ணுற எல்லாமே உங்களுக்கு பப்ளிக் செக்டார், அதாவது கவர்மெண்ட் ஓன்ட் ஜாப்ஸ் தான். ஸோ அதனால் அதை நீங்கள் வரி பண்ணிக்க தேவையில்லை. இப்போ இந்த 3 தான் மக்கள் மேஜராக சூஸ் பண்ணுவாங்க. இதை தவிர்த்து ஹை லெவல் எக்ஸாமினேஷன்ஸான யூபிஎஸ்சிலாம் இருக்குது. ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரி. இதை தவிர்த்து சின்ன எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது, இஎஸ்ஐசி, எஃப்சிஐ இந்த மாதிரிலாம். ஸோ இது எல்லாத்தையும் பற்றியும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறோம். ஸோ மேஜராக இந்த 3 எக்ஸாம்ஸ் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எதற்காக எந்த எக்ஸாம்ஸ் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட்டு உங்களை நீங்களே காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஃபீல்டுக்குள்ளே வர்றீங்கன்னா உங்களை நீங்களே கொஸ்டின் பண்ணிக்கோங்க. இது நானா எடுத்த டெசிஷனா இல்லை யாரோ ஒருத்தவங்க என்னை புஷ் பண்ணி எடுக்க வைக்கிறாங்களா அப்படின்னு. ஏன்னா யாரோ உங்களை ஒருத்தவங்க புஷ் பண்ணி எடுக்க வைக்கிறாங்கன்னா யூ கான்ட் ஸ்டாண்ட். கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு வந்து உங்களால் நிற்க முடியாது. ஸோ அடுத்தது, இப்போது ப்ரைவேட் செக்டாரில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து என்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம். நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக இன்டர்வியூலலாம் நிறைய பேரை நாங்கள் பார்க்குறப்ப டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ்லேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஏரோஸ்பேஸு இல்லை பயோடெக்னாலஜி இந்த மாதிரிலாம் வராங்க. ஸோ இந்த மாதிரி இல்லை என்ஜினியரிங்கே நார்மல் ஜென்ரல் என்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரிலாம், ஐடி இந்த மாதிரிலாம் முடிச்சுட்டு வரப்போ அவங்க முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் எப்படி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்குள்ளே வந்தீங்கன்னா, அக்கா நான் தெரியாதனமாக என்ஜினியரிங் எடுத்துட்டேன், பட் வந்து அது எனக்கு செட் ஆகாதுன்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் எனக்கு அதில் வந்து த்ரைவ் ஆக முடியாது, என்னோட க்ரோத் இருக்காது அப்படின்றது தெரிஞ்சதுனால தான் சரி நான் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் போகலான்னு சொல்லி முடிவெடுத்தேன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி தான் முக்காவாசி பேர் இருப்பீங்க. ஓகே, எனக்கு வேறு இதில் ஸ்கோப் வந்து கொஞ்சம் என்னால் வந்து 100% கொடுத்தாலும் என்னால் த்ரைவ் ஆக முடியாதுன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அதில் வந்து எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் நான் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களாக டெசிஷன் எடுத்து உள்ளே வர்றீங்க அப்படின்னா 100% நீங்கள் இதற்கு ஓகே இதில் என்னால் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு படிக்கலாம். ஸோ இந்த தேர்ட் ஒன் ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் வந்து நீங்கள் உள்ளே என்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனேவே ஏதோ ஒன்று எஸ்எஸ்சிக்குள்ளேயோ பேங்கிங்குள்ளேயோ ரயில்வேஸ்குள்ளேயோ போகக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்றத தான் இந்த வீடியோ எண்டில் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சேலரி பேக்கேஜ், எவ்வளோ போஸ்டிங் எடுக்கிற எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம், ஒரு போஸ்டிங் நம்ம வாங்குறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம் ஒவ்வொரு எக்ஸாம்ஸும், அண்ட் சிலபஸ் என்ன, டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருக்கும், ஒர்க் லோட், ப்ரமோஷன்லாம் எப்படி இருக்கும், அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், காம்படிஷன் ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் எப்படி இருக்கும், இல்லை எல்லா எக்ஸாம்ஸும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணலாமா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்ஸ்.
எந்தெந்த எக்ஸாம்ஸ்லாம் வரும் அப்படின்ட்டு. இப்போ எஸ்எஸ்சின்னு எடுத்துட்டிங்கன்னா எஸ்எஸ்சி கேலண்டர் விடுவாங்க. ஸோ இதில் எஸ்எஸ்சியில் சிஜிஎல்னா கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன், சிஹெச்எல் ஹையர் செகண்டரி நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்கனாலே போதும், எம்டிஎஸ் இதெல்லாம் 10th முடிச்சிருந்தீங்கன்னா போதும். இது தவிர்த்து ஸ்டெனோ என்ஜினியர் அப்படின்னா நீங்கள் இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் இப்படி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் வரும். பட் இந்த எல்லா எக்ஸாமுக்குமே சேர்த்து உங்களுக்கு எஸ்எஸ்சி ஒரு வருஷம் கேலண்டர் விடுவாங்க. அதில் ஒரு எக்ஸாம் ஒன்ஸ் தான் வரும், இயர்லி ஒன்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ரயில்வேஸ் மட்டும்தான் எப்போ கால் ஃபார் விடுறாங்கன்றது சொல்லவே முடியாது. பிகாஸ் ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸில் விடுறாங்க, அடுத்த வருஷமே விட்டுமே இருக்குது, 3 இயர்ஸ் ஒன்றும் ஆக்கியிருக்காங்க. ஸோ இதே மாதிரியே தான் எஸ்எஸ்சி மாதிரியே தான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கு என்டிபிசி நீங்கள் வந்து நான் டெக்னிக்கல் போஸ்ட் இதில் வந்து 12th முடிச்ச கேட்டகரியில் 10th முடிச்ச கேட்டகரியில் இது வந்து லோக்கோ பைலட், அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டு, குரூப் டி, கான்ஸ்டபிள். ஸோ இந்த மாதிரி 10th 12th கேட்டகரி கிராஜுவேட் கேட்டகரியில் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ இது பட் எப்படி கூப்பிடுவாங்க, நம்மளால் எப்படி குவாலிஃபை பண்ணுவாங்க நம்மளால் சொல்ல முடியாது. அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் எக்ஸாமும் எஸ்எஸ்சி மாதிரியே ஏர்லி கேலண்டர் விடுவாங்க, ஐபிபிஎஸ் கேலண்டர். ஸோ இந்த மந்த் ஆஃப் ஜான்வரியே விட்டுருவாங்க. ஸோ இந்த பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பிக்கஸ்ட் அட்வான்டேஜஸ் உங்களுக்கு ஒரு வருஷம் ஃபுல்லும் எக்ஸாம்ஸ் எடுத்துகிட்டே இருக்கும். பேங்க் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாமினேஷன் இப்போ மட்டும் பேங்க் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாமினேஷனில் இப்போதைக்கு இந்த வருஷத்தில் கன்ஃபார்ம் ஆயிருக்கிறது ஐபிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஓன்ட் பேங்க்ஸ் எல்லாமே சேர்ந்து நடத்தக்கூடிய இதில் கிளரிக்கலுக்கு மட்டும் 22,000 சம்திங் வேகன்சிஸ் ப்ளஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து டோட்டலாக 16,000. பட் வந்து லைக் பிஓ அண்ட் கிளரிக்கல் கண்டிப்பாக இதில் ஒரு 7,000 வேகன்சிஸ் இருக்கும். இது போக இதில் வந்து உங்களுக்கு பிஓக்கான வேகன்சிஸ் வேறு இருக்குது. ஸோ அது ஒரு 5,000 5,000 மினிமம் வச்சா கூட உங்களுக்கு மினிமம் இது 30,000 வேகன்சிஸ் பெர் இயர் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்ஸ் ஒரு எக்ஸாம் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க, ஓகே ஐயோ நல்லா பண்ணியிருக்கலாமோ இன்னும் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே அடுத்த எக்ஸாம் வந்துடும். ஸோ உங்களுக்கு அந்த விஷயம் வந்து இதில் பெட்டராக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் இந்த காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன்லாம் எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்து நம்மளுக்கு ரொம்ப டயர்டாயிரும், அடுத்து எப்படா எக்ஸாம் வர்றது, நம்ம எப்போ பாஸ் பண்ணுறதுன்ட்டு. பட் அந்த இது பேங்க் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டாரில் உங்களுக்கு இருக்காது. இந்த ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் ஸோ இதில் சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி சிலபஸாக தான் இருக்கும். ரயில்வேஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லிட்டில் பிட் ஈஸியாக இருக்கும் எஸ்எஸ்சியை விட. எஸ்எஸ்சியில் வந்து உங்களுக்கு சிஜிஎல் அப்படின்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அதுக்கு அடுத்த லெவலாக சிஹெச்எஸ்எல் இருக்கும், அதுக்கு அடுத்த லெவலாக எம்டிஎஸ் இருக்கும். சிலபஸ் உங்களுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஒரு அல்லஸ் இருக்கும், பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை. எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷே மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ இதில் வந்து ரயில்வேஸில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இங்கிலீஷ் இருக்காது ரயில்வேஸில். ஸோ இதே ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் எஸ்எஸ்சிக்கும் ரயில்வேஸ்க்கும். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கில் உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ் இல்லை, கரண்ட் அஃபேர்ஸ், பேங்கிங் அவேர்னஸ், ஓகேவா, இது இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் ஒரு 6 மாதம் சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரிலாம் இல்லை, நீங்கள் ஒரு 4 மாதத்தை கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா திருப்பி ரிவைஸ் பண்ணிங்கனாலே உங்களால் மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சேம் அப்ளைஸ் ஃபார் இன்சூரன்ஸ்க்கும் அதே தான், இன்சூரன்ஸ் அவேர்னஸ் இதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரயில்வேஸில் மட்டும் இங்கிலீஷ் கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் அவர்ஷனாக இருக்கிறேன், ஏன்னா போட்டால் தப்பாக வருது, ப்ளஸ் தப்பாக வருதுன்றதை கூட நீங்கள் திருத்திக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. பட் நான் படிக்கவே எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் ரயில்வேஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் வந்து எனக்கு படிக்க பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக ரயில்வேஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் சிலபஸ். அண்ட் அடுத்தது எவ்வளோ ஆவரேஜ் டைம் ஆகும் போஸ்டிங்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவரேஜாக எஸ்எஸ்சிக்கு ஆவரேஜ் டியூரேஷன் தான் நான் எழுதியிருக்கேன். இதை விட கம்மியாகவும் கிளியர் பண்ணியிருக்காங்க, இதை விட அதிகமாகவும் நிறைய பேர் ஆயிருக்கு. அது வந்து மேட்ரு கிடையாது. பட் ஆவரேஜ் டைம் நான் சொல்கிறேன். ரயில்வேஸ் இதுவும் 2 இயர்ஸ் தான். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க்கும் அதே தான், 2 to 3 இயர்ஸ் ஆவரேஜாக. இன்சூரன்ஸும் சேம் அப்ளைஸ் ஃபார் இன்சூரன்ஸ். ஓகே. ஸோ இதுதான் எவ்வளோ டைம் ஆகுது ஒரு எக்ஸாமை
ஆவரேஜாக ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்ஸ் முடிச்சு வரீங்க, 21 வயசில் முடிச்சு வரீங்க, 22 வயசில் ஆரம்பிக்கிறீங்கன்னா 25 வயசுக்குள்ளே உங்களுக்கு 60 வயசு வரைக்கும் நான் கம்ப்ளீட்டாக செட்டில் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 2 to 3 years எஃபெக்டிவாக என்னால் படிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் சூஸ் பண்ணலாம். ஓகே. அண்ட் இனிஷியல் சேலரி பேக்கேஜ், எஸ் இது வந்து இன் ஹேண்ட் இனிஷியல்ப்பா, நீங்கள் போன உடனே கையில் வாங்கக்கூடிய சேலரி பேக்கேஜ், போன உடனே கையில் வாங்கக்கூடிய சேலரி பேக்கேஜ். இது கூடும் குறையும், சரி குறையாது, நான் மினிமம் வந்து இதை விட குறையாது, பட் வந்து கூட வாய்ப்பு இருக்குது. இனிஷியலாக எஸ்பிஐலலாம் போகிறாங்க அப்படின்னா 95,000 கூட லாஸ்ட். இந்த வருஷம் ஒரு மேம் வந்து எங்களுக்கு லாஸ்ட் இயர் கிளியர் பண்ணவங்க அமிச்சாங்க சேலரி ஸ்லிப்பு. ஸோ 92,000. ஸோ 92,000 எப்போது உங்கள் போய் ஒரு 7th month அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சேலரி ஸ்லிப்பு. ஸோ 92,000 கூட வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இனிஷியல் சேலரி பேக்கேஜ். ஸோ இப்போ ஸ்டார்டிங் சேலரி பேக்கேஜ் இவ்வளோ இருக்கும். இது எல்லாமே வந்து போகிற வருஷத்தில் ஒரு இருக்கிறதுலே லோவஸ்ட் லெவல் சேலரி பேக்கேஜ் இவ்வளோ, ஹையஸ்ட் லெவலுக்கான சேலரி பேக்கேஜ் இவ்வளோ. ஸோ அதே மாதிரி ரயில்வேஸ்லேயும் லோவஸ்ட் சேலரி பேக்கேஜ் இவ்வளோ, ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் எவ்வளோ. நீங்கள் வந்து ஒவ்வொரு வருஷம் ஆக உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் டிஏ இப்போ 38,000 போகிறீங்க அப்படின்னா ஒரு 2 வருஷத்தில் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வருது அப்படின்னா ஒரு 43,000 45,000. ஸோ இந்த மாதிரி ஓகேவா. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு பேங்கிங் பொறுத்த வரைக்கும் பயங்கரமான சேலரி க்ரோத் வந்து பயங்கரமான க்ரோத்து. நான் இது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இப்போ என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்காக என்கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க, இசைமுத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மேம் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி, அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து டிஎன்பிஎஸ்சி பேங்க் ரெண்டுக்குமே படிச்சுட்டு இருந்தேன் மேம். அப்போ வந்து டிஎன்பிஎஸ்சின்றது பெருசாக எல்லாருமே பேசுவாங்க. என் ஃப்ரெண்டு வந்து குரூப் 2ல் கிளியர் பண்ணி போயிட்டாங்க. நான் வந்து பேங்க்கில் எஸ்பிஐயில் கிளியர் ஆகிட்டேன். இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் 11 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து அவங்களோட ஆனுவல் டிஎன்பிஎஸ்சியில் என் ஃப்ரெண்ட், நான் அப்போ வந்து ஃபீல் பண்ணேன், நம்ம டிஎன்பிஎஸ்சி கூட போயிருக்கலாமோ. பேங்க்குன்றப்ப அந்த குரூப் 2 ஒரு ஆஃபீஸருக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு ரெகக்னைசேஷன் வெளியிலலாம் வந்து அந்தளவுக்கு கிடைக்கல அப்போ அப்படின்ற மாதிரி எனக்கு தாட் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டும் நானும் அடிக்கடி மீட் பண்ணிக்குவோம். இப்போ வந்து அவங்களோட ஆனுவல் சேலரி பேக்கேஜே 10 லட்சம் கூட இன்னும் தாண்டலை. ஆனால் எனக்கு 19 lakh ப்ளஸ் இப்போ ஆனுவல் சேலரி பேக்கேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சேலரி பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பயங்கர க்ரோத் இருக்குது பேங்கிங்கில். ஒவ்வொரு வருஷமும் அலவன்ஸும் எக்கச்சக்கமாக இருக்குது. அதே மாதிரியே எஸ்எஸ்சியுமே நல்ல பேக்கேஜ் தான் அவங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி ரயில்வேஸ் கூட கம்பேர் பண்ணுறப்ப. அடுத்த இன்சூரன்ஸும் அதே தான்ப்பா, பேங்க்குக்கு என்ன அப்ளையோ அதே தான் இன்சூரன்ஸும். அதனால தான் இன்சூரன்ஸில் நான் போடலை. சரியா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட். இது லெஸ் ரெஸ்பெக்ட்னு கம்மியான ரெஸ்பெக்ட்னு நினச்சிடாதீங்க. அதாவது கம்பேரிட்டிவ்லி இப்போ எஸ்எஸ்சி அப்படின்னா கண்டிப்பாக சொசைட்டியில் பயங்கர ரெஸ்பெக்ட் இருக்கும். ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரி ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங் அப்படின்ற பட்சத்தில் பயங்கரமான உங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கும். அதே மாதிரி எஸ்எஸ்சி வந்து ஒர்க் லோட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதை விட பேங்கிங்கை விட ஒர்க் லோட் கொஞ்சம் கம்மி தான். அண்ட் ப்ரொமோஷன் ஆனால் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும். பேங்கிங்கில் உங்களுக்கு ப்ரொமோஷன் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபரும் உங்களுக்கு டக்குன்னு பேங்க்கில் மாதிரி ஃபாஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருக்காது, ஸ்லோவாக தான் இருக்கும். பட் இங்கே ஃபாஸ்ட்டான ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மாடரேட் லெவல் ஒர்க் லோடு, ப்ரமோஷனும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. ஒர்க் லோடு உங்களுக்கு அந்த அளவுக்கு பேங்க் அளவுக்குலாம் அதிகமாக இருக்காது. ரயில்வேஸில் மாடரேட் லெவலில் தான் இருக்கும். ஓகே. ஆஃபீஸர் லெவலுக்கு நீங்கள் போனீங்கன்னா தான் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் அடுத்தது காம்படிஷன் இதில் அப்படி போட்டிருக்கேன். ஆனால் பொதுவாக சொல்ல போனோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே காம்படிஷன் இருக்குதாயா. ஆனால் அந்த காம்படிஷனை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக ஒரு மேம் எஸ்பிஐ கிளியர் பண்ணாங்க. அவங்க கூட சக்ஸஸ் ஸ்டோரி கூட நான் எடுத்திருப்பேன், நான் சேனல் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் அது சொன்னால் செக் பண்ணுங்கள். அவங்க சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஆமாம்ல அப்படின்ற மாதிரி பட்டுச்சு. அக்கா உண்மையிலே நான் உள்ளே வர்றப்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனாக அப்படி இப்படின்னாங்க. கரெக்டாக 2 years ஆச்சு அவங்களோட எஸ்பிஐ பிஓ கிளியர் பண்ணுறப்ப. பட் உள்ளே வந்துட்டு எனக்கு அந்த சிலபஸ் முடிக்கிற வரைக்கும் தான்க்கா அந்த டவுட்ஸ் இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் என்னோட ப்ராக்ரெஸை மட்டும்தான் நான் பார்த்தேன், வேறு எதையுமே யாரையுமே நான் பார்க்கல. என்னோட ப்ரோக்ரெஸை மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருந்தேன்.
உண்மையிலே வந்து ஈஸியாக தானேயா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு அப்படின்னாங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம் தான்ப்பா, எப்போ வந்து உங்களுக்கு பயம் வரும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை பார்க்க தான் உங்களுக்கு பயம் வரும். நிறைய பேர் வந்து அது இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ராக்கெட் சயின்ஸ் மாதிரி பேசுகிறப்ப அது உண்மையிலே ரொம்ப பயத்தை கிரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட் அவ்வளோதானா அது அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ப்ராக்ரெஸை மட்டும் ட்ராக் பண்ணுங்கள். டெய்லி இன்னைக்கு அடுத்த நாளுக்கு 0.1% என்னோட ப்ராக்ரெஸ் ஆயிருக்கேனா அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும்ப்பா. மித்தபடி நீங்கள் காம்படிஷன் பற்றி பெருசாக நீங்கள் வரி பண்ண வேண்டாம். அண்ட் கேன் வி ப்ரிப்பேர் ஆல் எக்ஸாம்ஸ் டுகெதர்? இதற்கான நான் பதிலை சொல்கிறேன். இதை பார்த்துட்டு இத்தனை காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இருக்குன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் எதெல்லாம் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ 1 நாள் 2 நாள் எடுத்துக்கோங்க. அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள் என்ன மாதிரி கொஷின்ஸ். இப்போ ரயில்வேஸ் பேப்பர் எடுங்க, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் எனக்கு படிக்க பிடிச்சிருக்குன்னு மனசில் நீங்கள் நினைக்கிறீங்கனாலோ, அதே மாதிரி எஸ்எஸ்சி கொஷின் பேப்பர், பேங்கிங் கொஷின் பேப்பர் எடுங்க. உங்களுக்கு எஸ்எஸ்சியோட பேங்கிங் இந்த மாதிரி ஆப்டிடியூட் ரீசனிங் சால்வ் பண்ணுறது பிடிச்சிருக்கு, இங்கிலீஷ் பிடிச்சிருக்கு அப்படின்னாலோ, இல்லை எஸ்எஸ்சியில் வந்து எனக்கு ஓகே இதில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கே, இந்த பார்ட் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கே. ஸோ எது உங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குன்றது உங்களுக்கு தோணுதோ அது ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம், ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கா? கண்டிப்பாக நான் எக்ஸாம் முடித்த உடனே போஸ்டிங் போட்டுறாங்களா? நீங்கள் இப்போல்லாம் எல்லாமே ஓரளவுக்கு ரெகுலரைஸ் பண்ணிட்டாங்கப்பா, அடுத்தடுத்து போஸ்டிங் போடுற மாதிரி பெருசாலாம் வந்து உங்களுக்கு வெயிட் பண்ண வைக்கிறதெல்லாம் இல்லை. ஸோ அதனால் அதை பற்றி வரி பண்ண வேண்டாம். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எதை படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கா, ஆர்வமாக இருக்குது, அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுதான் மேஜரான விஷயம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ். இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்றப்போ நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற ரீசன் எதுக்கு? என்னால் வெளியில் பெருசாக நான் போயிட்டு ப்ரோக்ராமிங்கோ கோடிங்கோ டெஸ்டிங் எந்த ஃபீல்டுனாலும் எனக்கு பெருசாக ஆர்வம் இல்லாமல் இருக்குது. ஸோ எனக்கு ஆனால் க்ரோத் வேணும். ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் நீங்கள் இந்த விஷயத்தை சூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ இதுக்கு உங்களோட 10% எஃபர்ட்டை போடணுமா இல்லையா? கண்டிப்பாக போடணும். ஸோ 100% உங்களுடைய எஃபர்ட்டை நீங்கள் போடுங்க. சரியா? 100% உங்களுடைய எஃபர்ட்டை போட்டு டெய்லியும் 1% அட்லீஸ்ட் 0.1% ப்ராக்ரெஸ்ஸாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை சொல்கிறேன். எல்லா எக்ஸாமும் ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எல்லாத்தையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, பேங்க் இன்சூரன்ஸ் ரெண்டும் ஒன்று. பேங்க் இன்சூரன்ஸ் தாண்டி உங்களுக்கு எஸ்எஸ்சியில் அட்வான்ஸ் மேக்ஸ் படிக்கணும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ், கொஞ்சம் ஜென்ரல் சயின்ஸ் இதெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். உங்களால் முடியும், எனக்கு படிக்க எனக்கு ஓகே முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியான எக்ஸாம்ஸ், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி எக்ஸாம்ஸை நீங்கள் கிளப் பண்ணிக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு பர்சனலாக என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, பேங்க் படிக்கிறவங்களோ இல்லை எஸ்எஸ்சி படிச்சுட்டு பேங்க் எழுதுகிறவங்களோ கண்டிப்பாக ரெண்டில் ஏதோ ஒன்று கிளியர் பண்ணியிருக்காங்க, அது பிரச்சனை இல்லை. பட் ஏதோ ஒன்று நீங்கள் ஃபுல்ஃப்ளெஜ்டாக கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரியான செக்டார்ஸ்க்கு போயிடாதீங்க. இப்போ பேங்க்கும் டிஎன்பிஎஸ்சியும் படிக்கிறது கண்டிப்பாக இட் இஸ் நாட் அட் ஆல் சஜஸ்டபிள். அது வந்து உங்களுக்கு அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா பேங்க் அப்படியே வேறு, அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி அப்படியே வேறு. ஸோ இது வந்து உங்களுக்கு அட்வைசபிள் கிடையாது. இந்த மாதிரி இல்லாமல் ஒரே மாதிரி எஸ்எஸ்சி ரயில்வேஸ் படிக்கலாம், இந்த மாதிரி படிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுக்கான்னு சொல்லி போடுங்க, யூஸ்ஃபுல் அப்படின்னு போடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே போனாலும் அதில் ப்ராப்பர் அனாலிசிஸ் கொஞ்சம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களோட எஃபர்ட்டை மட்டும் 100% கொடுத்து டெய்லி இவ்வளோ ப்ராக்ரெஸ் ஆகுதான்னு பாருங்கள். கண்டிப்பாக அந்த விஷயத்தில் நீங்கள் அடைவீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் மக்களே.